நம்ம எல்லாம் தௌஹீத் வாதின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். பெருநாள் வந்துச்சுன்னா உடனே ஈத் முபாரக் வரும். எல்லாருக்கும் SMS வரும், போன் பேசுவாங்க. பாத்திருக்கீங்களா? அது என்ன ஈத் முபாரக் இப்படி சொல்ல சொன்னாங்களா? குர்ஆன்ல ஈத் முபாரக் வார்த்தையே இல்ல. ஹதீஸ்ல ஈத் முபாரக் வார்த்தையே இல்ல. எந்த ஹதீஸ் கிதாபுலயாச்சும் ஈத் முபாரக்னு பாத்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஈத் முபாரக்னு என்ன ஆச்சு? இப்ப ஈத் முபாரக் நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. இப்ப நம்ம தௌஹீதுல வந்துட்டு பிதஅத்தை விட்டு விலகிட்டோம்னு சொல்றோம். பேசிக்கல கரெக்டா இல்லாதனால ஈத் முபாரக்னு சொல்றீங்களா? எந்த ஆயத்துக்கும் கேட்கணுமா இல்லையா? ஏன் இப்படி ஈத் முபாரக்ங்கிறது என்ன சுன்னத்து மாதிரி? ஒரு முஸ்லீமை கண்டு அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறமே அந்த மாதிரி பெருநாளைக்கு உள்ள சலாம் எது? ஈத் முபாரக். பெருநாளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது பதிலா என்ன பெருநாளை கண்டா ஈத் முபாரக் கையை கொடுத்து ஈத் முபாரக்னா என்னடா ஈத் முபாரக் எங்க இருந்து எடுத்தீங்க? எவன்டா இதை சொல்லி தந்தா உங்களுக்கு? எவனோ ஒருத்தன் சொன்னது இப்படி அனைவரும் செய்யக்கூடிய மார்க்கமா போச்சு. யாருக்கு இந்த வகை வந்துச்சு? எந்த தூதர் இதை சொல்லி தந்தாரு? எனக்கா கேட்டுக்கிறோமா? அப்ப எப்படி எல்லாம் நுழையுதுன்னு பாருங்க. நம்ம இப்ப நுழைஞ்சிட்டு இருக்கிறது. இப்ப ஒவ்வொரு விழிப்புணர்வு பழைய விதத்தை எல்லாம் நம்ம கலைஞ்சிருவோம், புதுசா உண்டான விழுந்துருவோம். பழைய விதத்தை சொல்லி சொல்லி தந்ததுனால அதை விட்டு விலகிக்கிட்டே வருவோம். நம்ம காலத்துல உண்டாக்குவோம் பாருங்க, அதுல கேர்ஃபுல்லா இருக்க மாட்டோம். அப்ப எதை கேட்டாலும் என்ன செய்யணும்? சொன்னவனே ஈத் முபாரக் என்ன ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். ஆதாரம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு ஆதாரம் இருந்தா செய்யணும், இல்லாட்டி என்ன செய்யணும்? தூக்கி எறிஞ்சிடணும். இப்படி நிறைய பார்க்கலாம் அந்த சந்தர்ப்பங்களை. அப்ப நம்ம குர்ஆன் ஹதீஸ் பத்னா அடிப்படைங்கிறத உள்ளத்துல வைத்துக் கொள்வதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதனுடைய பூரணமான அர்த்தம்.